ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கறி கோலா உருண்டை குழம்பு. எல்லாருக்கும் பிடிச்சமான இந்த ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கோலா உருண்டைக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 காஞ்ச மிளகாவும் 3 பல்லு பூண்டையும் நல்லா கோஸாக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இதில் நான் 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் பீசஸ் எடுத்துக்கிறேன். இதையும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூன் உப்பும் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தலையும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 3 துண்டு பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் சோம்புத்தூளும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் பச்சை வாசனை போனோன்னே ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா மசாலா வெங்காயத்தோட கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கறியில் வேறு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா குழையணும், அந்த அளவு வதக்கிக்கணும். இப்போ நான் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்குறேன். அதுக்குள்ளேயும் நான் தேங்காய் அரைச்சிக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காவும் ஒரு 10 முந்திரி, ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, இது 3த்தையும் நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை திறங்க. தக்காளி பாருங்கள் ஓரளவு நல்லா குழஞ்சிருக்கு. திருப்பி ஒரு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே தக்காளி குழஞ்சிரும். ஏன்னா தக்காளி எவ்வளோக்கு குழையுதோ அவ்வளோக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா கறி, அதில் இந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த தக்காளி வெங்காய மசாலா, அதில் கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். நம்ம தேங்காய், முந்திரி, சோம்பு வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காவையும் அதை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி எவ்வளோ குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 கப்பு தண்ணி விடுறேங்க. ஏன்னா நம்ம கோலா உருண்டை போட போகிறோம். அதனால் கொஞ்சம் குழம்பு நீர்க்க இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கொதித்து சுண்டும் போது கரெக்டாக சுண்டி வந்துடும். இப்போ நான் ஒரு கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஏன்னா கறி குழம்பு இல்லையா, கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொதி வர விட்டுருங்க. நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்குது. குழம்பும் நீர்க்க தான் இருக்குது. இந்த அளவு கொதிக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கறி, அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஒன்று மேலே ஒன்று போட்டுறாதீங்க, ஓரளவு இடம் பார்த்து கரெக்டாக போடுங்க. இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், உருண்டை எதுவும் உடஞ்சிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆனால் எதுவும் உடையில, கரெக்டாக பதத்தில் இருக்குது. இப்போது அப்படியே மூடி ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கறி வேகணும். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன். ஓரளவு குழம்பு நல்லா எண்ணெய் கக்கிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போது நான் ஒரு லைம் ஜூஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அதில். ஏன்னா நான் புளியெல்லாம் போட போகிறதில்ல, இதில் லைம் ஜூஸ் தான். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சுண்டி எண்ணெய் கக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியது தான். நல்ல டேஸ்டியான கறிக்கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.